தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக உள்ளார். அவரது நண்பர் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த ஜெயபால். இவரும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகியாக உள்ளார். இவர்கள் இருவரும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவரிடம் பணம் பெற்றுள்ளனர். நீண்ட நாட்களாக பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடித்துள்ளனர். பணத்தை உடனடியாக திருப்பி தரும்படி அந்த இளம் பெண் கேட்டுள்ளார். பணத்திற்கு பதிலாக வேலை வாங்கி தருவதாக கூறி அந்த பெண்ணை காரில் அழைத்து சென்று ராமநாதபுரம் அருகே ஏர்வாடி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் பாலமுருகன் மற்றும் ஜெயபால் ஆகிய இருவர் மீதும் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் இருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகியாக உள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.